ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். சங்கீதம் 115:1. எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, எங்களுக்கு அல்ல, உமது கிருபையின் நிமித்தமும், உமது கிருபையின் நிமித்தமும், உமது சத்தியத்தின் நிமித்தமும், உமது சத்தியத்தின் நிமித்தமும், உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்பண்ணும். ரெண்டு கரத்தை வானத்துக்கு நேரா உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். கண்களை மூடி, உமது சத்தமா, உமது நாமத்திற்கே மகிமை வரப்பண்ணும், மகிமை வரப்பண்ணும். அன்பு பிள்ளைய நான் சொல்றேன், இந்த கடைசி நாட்கள்ல கர்த்தர் பிரசங்கியார்களை எதிர்பார்க்கல. மக்களை நான் சொல்றேன், பிரசங்கியாரை எதிர்பார்க்கல, பாட்டு பாடுறவங்களை எதிர்பார்க்கல, ஆராதிக்கிற எதிர்பார்க்கல, ஆண்டவருக்காக அதை செய்வேன் இதை செய்வேன் சொல்றவங்களை எதிர்பார்க்கல. ஆனா அதையும் தாண்டி ஒரு குறிப்பிட்ட ஒரு கூட்டத்தை ஆண்டவர் பிரித்தெடுக்க விரும்புகிறார். ஏன்னா இன்னைக்கு பிரசங்கம் பண்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, ஜெபிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, கர்த்தருக்கென்று அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் ஓடோடி செய்கிறவங்களும் அதிகம் பேர் இருக்கிறாங்க, நல்ல பாடக்கூடியவர்கள் அதிகம் பேர் இருக்கிறாங்க, நல்ல ஆராதிக்க கூடியவர்கள் அநேகம் பேர் இருக்கிறாங்க. ஆனா கொஞ்சம் கூட தன்னுடைய மகிமையை தேடாம, கொஞ்சம் கூட என் பேர் பிரஸ்தாபத்தை தேடாம, கொஞ்சம் கூட என்னுடைய சுயநலத்துல 1% கூட உள்ள கலக்காம 100% முழுமையா, ஆண்டவரே எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்பண்ணும் அப்படின்னு சொல்ற வாழ்ற பிள்ளைங்க ரொம்ப சொற்பம். சொல்றது புரியுதா? பிரசங்கியார்கள் நிறைய உண்டு மகன், ஆனா கூடயே இன்னொன்னு சேர்ந்து வரும். என்ன தெரியுமா? ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறது மாதிரியே யாரு பேர் வெளியில வரணும் சொல்லுங்க. ஐயா நான் ஆண்டவருடைய மகிமைக்காக தான் பாட்டு போடுற மாதிரி பாட்டு போட்டு யாருடைய மகிமை அங்க வரும்? ஆண்டவருக்காகத்தான் ஓடி ஓடி எல்லாம் செய்யறது போலவே வெளியில ஒரு பிம்பம் இருந்தாலும், ஆனா அந்த 100% மகிமையை ஆண்டவருக்கு கொடுக்கிற இருதயம் இல்லாம அதுல ஒரு சின்ன நற்பாசை என்ன தெரியுமா? என் பேரு, என்னுடைய மகிமை, என் உயர்வு, ஜனங்கள் என்னைய பார்க்கிற விதம், அவங்களுக்கு முன்னாடி என்னைய தலை, இது பின்னாடி எப்படி இருக்கு? இருந்துகிட்டே இருக்கு. இந்த கடைசி நாட்கள் ஆண்டவர் யாரை பயன்படுத்த விரும்புகிறார்? நான் இப்பயே சொல்றேன், கவனிங்க. தன்னைய சுருக்கி, தன்னுடைய மகிமையை சுருக்கி, என் பேர் இல்ல ஆண்டவரே, என் பிரஸ்தாபம் இல்ல ஆண்டவரே, எல்லாம் உம்முடைய மகிமைக்கென்று என்று சொல்ற பிள்ளைங்களை கர்த்தர் வருகின்ற நாட்களில் வல்லமையா பயன்படுத்துவார். எத்தனை பேர் விரும்புற ஆண்டவர் என்னை பயன்படுத்தணும்னு சொல்றவங்க மட்டும் கையை உயர்த்துங்க. அண்ணே, அதுவும் அப்போஸ்தலர்கள் நாட்கள் இருக்கிறது போல, சும்மா இப்ப இருக்கிறது போல பிரசங்கம் இல்லையா. அப்போஸ்தலர்கள் காலத்தில் இருந்தது போல அவர்கள் பேசும்போது இருதயத்தில் குத்துண்டார்கள், அவர்கள் நடக்கும்போது சுகமானார்கள், அற்புத அடையாளங்கள் அவர்களை கொண்டு நடந்தது. அவர்கள் ஒரே பிரசங்கம் படிக்காத பேதுரு பேசும் பொழுது 3000 பேர் கர்த்தருக்குள்ள நெருக்கி வந்தார்களா. எப்படி சார் இந்த முடிஞ்சிச்சு? எங்க இருந்து சார் இந்த வல்லமை வந்துச்சு? எங்க இருந்து சார் இந்த இப்படிப்பட்ட மனிதர்களை கர்த்தர் பயன்படுத்தினார்? ஏன் பயன்படுத்தினார்னா, இதுக்கு பின்னாடி ஒரே ஒரு நோக்கம், இதுக்கு பின்னாடி ஒரே ஒரு ஏக்கம். என்னது தெரியுமா? பேதுருங்கிற என் பேர் பெரிய ஆளாகணும், பவுலுங்கிற என் பேர் பெரிய ஆளாகணும், யோவானுங்கிற என் பேர் பெரிய ஆளாகணும் நினைக்கல. எங்களுடைய நாமத்திற்கு மகிமை அல்ல. வசனம் சொல்லுகிறது போல, எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, உம்முடைய நாமத்திற்கே என்ன வர பண்ணும்? எத்தனை பேர் மனசார இதை சொல்ல முடியும்? கரத்தை உயர்த்தி உண்மையா சொல்லு, கண்ணை மூடி சொல்லு, ஆண்டவரே எங்களுக்கு இல்ல, எங்களுக்கு இல்ல. 2 தடவை சொல்லு, எங்களுக்கு இல்ல, எங்களுக்கு இல்ல, உம்முடைய நாமத்திற்கே மகிமை வர பண்ணும், உம்முடைய நாமத்திற்கே மகிமை வர பண்ணும். நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும். மகன், உன்னை கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். நான் சொல்றேன், இந்த கூடுகைக்கு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கர்த்தர் எதிர்காலத்தில் வல்லமையாய், ஈவன் சிலரை இந்த வருடத்திலே வல்லமையாய் எடுத்து பயன்படுத்த போகிறார். ஆனா அதற்கு முன்னாடி உன் மனநிலையும் உன் இருதயத்தையும் சரிபடுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. என்ன நிலைமை, என்ன மனநிலை தெரியுமா? என்னுடைய மகிமைக்காக அல்ல, கர்த்தருடைய மகிமைக்கென்று. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இருக்கிற வண்ணமே இருந்துட்டு தேவநாமத்தை உயர்த்துறதுக்கு பேரு அப்படி இல்லை. எப்படி யோவான் ஸ்நானகன் சொல்றாரோ, நான் சிறுகவும் அவர்
அப்படின்னா என்ன அர்த்தம்? என் பேர் இல்ல ஆண்டவரே, என்னுடைய முகம் இல்ல ஆண்டவரே, என்னையே எல்லாரும் உயர்வா பார்க்கணும்னு இல்ல ஆண்டவரே, நீர் மகிமைப்பட வேண்டும். இந்த இருதயம் மட்டும் இன்னைக்கு உனக்கு ஆழமா ஆவியானவர் உள்ள வச்சுட்டாருன்னு வச்சுக்கோ. நான் சொல்றேன், அப்போஸ்தலரின் காலங்களில் நடைபெற்ற அதே தேவ ஊழியம் இந்த கடைசி காலத்தில் உன்னை கொண்டு என்னை கொண்டு கர்த்தர் செய்வார். இந்த கூடுகை ஆரம்பிக்கும் பொழுதே ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா? இது ஆறுதல் அளிக்கிற கூட்டமெல்லாம் இருக்காது. என்ன அளிக்கிற கூட்டமா இருக்காது? துவண்டு போய் இருக்கிறவர்களை தடவி கொடுக்கிற கூட்டமாவும் இது துவண்டு போய் இருக்கிறவர்களை, மகா பெரிய பாவிகளை பரிசுத்தவான்களாய் மாற்றுகிற இடம். என்னாலேயே நிற்க முடியலன்னு சொல்றவங்களை கூட பலரையும் நிற்க பண்ணுகிற இடம். அதுக்காக தான் கர்த்தர் உன்னை வச்சிருக்கிறார். மகன், உன்னைய நிறுத்துறதா? அதனாலதான் பேதுருக்கு சொல்றாரு, நீ குணப்பட்ட பின் உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னைய கர்த்தர் குணமாக்குறதற்கு காரணமே உன் சகோதரனை ஸ்திரப்படுத்துகிறதற்கு. உன்னைய ஆண்டவர் குணமாக்குகிறதற்கோ, இருதயத்தை சீரமைக்கிறதற்கோ, உன்னைய எடுத்துக் கொள்ளுகிறதற்கோ, உன்னை தேய்ச்சுகிறதற்கும் காரணமே உனக்காக மாத்திரம் இல்லை. பக்கத்தில் பார்த்து, உனக்காக மாத்திரம் இல்லை, பலரையும் ஸ்திரப்படுத்துகிறதற்கு. இந்த ஊழியத்திற்கு பின்னாடி ஒரு கிரயம் இருக்கு. என்ன கிரயம் தெரியுமா? எங்களுக்கு அல்ல கர்த்தாவே. இருதயத்தில் கையை வச்சு சொல்லு, எனக்கு இல்லை ஆண்டவரே, எனக்கு இல்லை ஆண்டவரே, உம்முடைய நாமத்திற்கே மகிமை வர பண்ணும். மனசார சொல்ல, உண்மை சொல்ல. என்னதான் இருந்தாலும் மனசுக்குள்ள நான் என் பேர் என்ன செய்யணும்? வெளியில என் புகழ் என்ன செய்யணும்? வரணும். என்னுடைய பேர் பிரஸ்தாபம் கொஞ்சம் வெளியில தெரிஞ்சா நல்லா மனசு சொல்லுதா இல்லையா? அதத்தான் இன்னைக்கு அன்பார்ச்சுனேட்டா கிறிஸ்தவ உலகமும் உயர்வுன்னு என்ன சொல்லுது? எல்லாருக்கும் தெரியுது, எல்லாருக்கும் இவரை பத்தி தெரியுது. அப்படின்னா இவரை யாரு இவர் கூட இருக்கிறா? நோ மக்களே, நோ மக்களே. கர்த்தர் நம்மளை ஜனங்களுக்கு முன்னாடி உயர்த்துகிறது என்பது வேற, ஜனங்களுடைய பார்வைக்கு முன்னாடி உன்னை உயர்த்தி காண்பிக்கிறது என்பது வேற. ஆனா என்னுடைய இருதயம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? எனக்கு இல்ல ஆண்டவரே, உமக்கே. நான் ஒரு காரியத்தை சாட்சியா சொல்றேன் ஐயா. எவ்வளவுக்கு எவ்வளவு என்னுடைய பேரையும் வெளிச்சத்தையும் நான் மறைக்க முயற்சி செய்யறேனோ அவ்வளவாய் கர்த்தர் வெளியில கொண்டு வர்றார். That is the secret. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க போய் சோஷியல் மீடியால செக் பண்ணி பாருங்க. நான் ஹோட்டல்ல சாப்பிட்டது, ஃப்ளைட்ல போனது, வேற ஹோட்டல்ல எங்கிட்ட அந்த கார்ல போனது, ஏதாவது ஒரு காரியம் அங்க இருக்குமான்னு கவனிங்க. இருக்காது. ஏன் இருக்காதுன்னா, எனக்கு தெரியும் என் வாழ்க்கையே எனக்காக அல்ல, அவருடைய மகிமைக்காக. இன்றைக்கு நீ இந்த இடத்தை விட்டு போகும்போது ஒரு முடிவு எடுத்துட்டு போ. என்ன எடுத்துட்டு போன தெரியுமா? நான் இல்ல ஆண்டவரே, என் பேர் வெளியில வருதோ இல்லையோ ஆண்டவரே, என் புகழ மக்கள் பாடுறாங்களோ இல்லையோ ஆண்டவரே, எனக்கு தேவை உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். இந்த கடைசி நாட்கள் ஆவியானவர் ஒரு அழைப்பை 4 திசைகளுக்கும் கொடுக்கிறார். நான் மறுபடியும் சொல்றேன், உலகத்தின் 4 திசைக்கும் ஒரு அழைப்பு ஒன்றை ஆவியானவர் கொடுக்கிறார். அந்த அழைப்பு எதற்கானது, யாருக்கானதுன்னு சொல்றேன். வாசிங்க ஏசாயா 43:6-7. நான் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும் சொல்லி தூரத்திலிருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து என் குமாரத்திகளையும் நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என். தம்பி, நான் சொல்றேன், கடைசி நாட்கள்ல ஆவியானவர் மொத்த உலகத்துக்கும் ஒரு கால் ஒன்று கொடுக்கிறார். என்ன கால் தெரியுமா? வட திசையை நோக்கி தென் திசையை நோக்கி ஒரு கால் கொடுக்கிறார். என்ன கால்னா, பணம் கொண்டு வா அப்படின்னு சொல்லல, ஆஸ்திய கொண்டு வான்னு சொல்லல, சம்பத்தை கொண்டு வான்னு சொல்லல. யாரை கொண்டு வான்னு கட்டளை இடுகிறார் தெரியுமா? டைரக்ஷன்ஸுக்கு
என்னுடைய மகிமைக்கென்று சிருஷ்டித்து படைத்த என் குமாரனையும் என் குமாரத்தையும் என் நாமம் தரிப்பிக்கப்பட்டவர்களையும் கொண்டு வா. சொல்லட்டா, தேவ மகிமை, தேவனுக்கு மகிமை கொடுக்கிறது என்பது ஏதோ வேலையோ ஏதோ பொறுப்போ இல்லை. பக்கத்துல கைப்பிடிச்சு, கர்த்தருக்கு மகிமை கொடுக்கிறது, கர்த்தரை உயர்த்துகிறது, கர்த்தரை மேன்மைப்படுத்துகிறது, இது உனக்கு வேலையோ பொறுப்போ இல்லை. நீ அதற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறாய். It is not a duty or a responsibility to glorify God. It is the very purpose of you and I. கர்த்தர் உன்னை என்னையும் படைச்சது. இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? வாயில கொஞ்ச நேரம் யாரை மகிமைப்படுத்துற, வாயில கொஞ்ச நேரம் யாரை புகழ்ந்து பேசுற, வாயில கொஞ்ச நேரம் ஆண்டவரை மேன்மை பேசுற. இல்ல, நீயும் நானும் படைக்கப்பட்டதே அவருடைய மகிமை. என்னுடைய முழு வாழ்க்கையும் அவருடைய மகிமை. தம்பி, இது சொல்றது நான் கொஞ்சம் கேட்கும் போது கசப்பாதாயா இருக்கும். அண்ணே, என் பேரு நான் பெரிய ஆளாக அப்படித்தானே கேட்டிருக்கிறேன். வளர்க்காமல் தலையாக்குவேன், கீழாக்காமல் மேலாக்குவேன், மேலே போவேன், அங்கே போவேன், இங்கே போவேன், இதைத்தானே கேட்டிருக்கிறேன். தம்பி, நான் சொல்றேன், உண்மையாவே நான் பேசுறது இன்னைக்கு உங்களுக்கு கசக்க தான் செய்யும். ஆனா வேற வழி இல்லை. திஸ் இஸ் த பிட்டர் ட்ரூத். நீயும் நானும் படைக்கப்பட்டிருக்கிறது 100% யாருக்கு தெரியுமா? கர்த்தருடைய மகிமைக்கென்று. அதனால தான் ஆண்டவர் இந்த கடைசி நாட்கள்ல வட திசையும் நோக்கி தென் திசையும் நோக்கி சொல்லுகிறார், உனக்குள்ள வச்சிராத ஒரு குமாரர்கள் கூட்டம் இருக்கு, ஒரு குமாரத்திகள் கூட்டம் இருக்கு. அவர்கள் யார் என்றால் தங்களுடைய மகிமைக்கென்றல்ல, என்னுடைய மகிமைக்கென்று சிருஷ்டித்து படைத்த என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட என் குமாரன் என் குமாரத்திகளை அழைத்து கூட்டி சேர்த்து அவர்களை பயன்படுத்துவேன். மகை, இதுவரைக்கும் கர்த்தர் பயன்படுத்துகிறதுக்கு டெஃபினிஷன் ஒருவேளை உங்களுக்கு தப்பா இருந்திருக்கலாம். பிரபலமாகிறது, அங்கிட்டு இங்கிட்ட மீட்டிங்ஸ் போறது, இங்கிட்ட கர்த்தருக்கு பயன்படுகிறதுனா அது இல்லப்பா தம்பு. அப்போஸ்தலர்களின் காலத்துல என்ன நடந்துச்சோ அதே காரியத்தை கடைசி நாட்கள் ஆண்டவர் உன்னை எண்ணி வச்சு செய்யணும். அல்லேலூயா. அங்க ப்ரொமோஷனே கிடையாது. பக்கத்துல பார்த்து ப்ரொமோஷனே கிடையாது. எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, உம்முடைய நாமத்திற்கே மகிமை வர பண்ணும். உன்னுடைய கம்ப்ளீட் பீயிங்குமே கர்த்தருடைய மகிமைக்கென்று மாறு. நீ மாறுவாய் என்றால் கர்த்தருடைய மகிமை உன் மீது தாங்கி இருக்கும். It is not something that you need to receive from God. கர்த்தருடைய மகிமை வரட்டும், கர்த்தருடைய, it is not something that you receive from God. Rather, it is a possession. உன்னை பொசிஷன் பண்ணி வை. எதுல பொசிஷன் பண்ணி வைக்கணும் தெரியுமா? நான் எதற்காக படைக்கப்பட்டேன்ங்கிறதுல நிலை வரப்படணும். எதற்காக படைக்கப்பட்டேன் சொல்லுங்க? தேவனுடைய மகிமைக்காக மாத்திரமே நான் படைக்கப்பட்டிருக்கிறேன். இது இன்னைக்கு ஆழமா நம்மளுடைய இருதயத்தில் இருக்கணும். என் பேருக்காக நான் படைக்கப்படலை, என் தலையை உயர்த்துறதுக்காக நான் படைக்கப்படலை, என்னுடைய சிரசு ஆண்டவர் உயர்த்துறதுக்காக. இது எல்லாம் சப் பிளெஸிங்ஸ். ஆண்டவர் பெத்த பிள்ளைக்கு செய்கிற சின்ன சின்ன கடமைகள் மாதிரி. ஆனா என்னுடைய ஒரே நோக்கமும் எண்ணமும், ஆண்டவர் என்னை படைத்ததற்கான ஒரு நோக்கம் என்ன தெரியுமா? அவருடைய மகிமைக்காக. எப்படின்னு சொல்றேன், நம்மளை மட்டும் ஆண்டவர் அவருடைய மகிமைக்காக படைக்கல, நம்மளோட சேர்ந்து அவருடைய மகிமைக்காக நிறைய படைச்சு வச்சிருக்காரு. வாசிங்க வசனத்தை. சங்கீதம் 19 1-4. சங்கீதம் 19. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. வானங்கள் யாருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது? தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை, அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை, பகலுக்கு பகல் வார்த்தையை பொழிகிறது. இரவுக்கு இரவு, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது, அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு நல்லா கவனிங்க. வானமும் பூமியும் இப்ப வரைக்கும் நின்னு யாரத்தான் மகிமைப்படுத்திட்டு இருக்கான்? அப்படின்னா என்ன அர்த்தம்? சூரியன் உதிக்கும் போதும் மறையும் போதும் ஆண்டவர் சூரியனுக்கு கொடுத்த வேலை என்னன்னா, காலையில நீங்க உதிக்கணும், மாலையில சொல்லுங்க, பார்த்ததே இல்லையா? காலையில உதிக்கணும், மாலையில. இந்த வேலையை செய்ய 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 யாருடைய நாமம் தான் மகிமைப்பட்டுக்கிட்டே இருக்கான்?
ஆகாய விரிவுகள் அவரை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறதா. இதுல பியூட்டி என்னன்னா, நல்லா கவனிங்க, அவைகளுக்கு பேச்சும் இல்லை, அடுத்து வார்த்தையும் இல்லை, அவைகளுடைய சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. நல்லா கவனிங்க, பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, எதுவும் இல்லை. ஆனா அதை பார்க்கும் போதெல்லாம் தேவனுடைய நாமம் என்ன செய்தான் அப்படின்னா என்ன அர்த்தம்? வேலையை சரியா செய்யுதுன்னு அர்த்தம். பக்கத்துல கை பிடிச்சவங்க, வேலைய ஆண்டவர் வச்ச வேலைய சரியா செஞ்சாலே போதும். பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளுடைய சத்தம் கேட்கப்படுகிறதும் இல்லை, ஆனால் தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. ஏன்? வச்ச இருப்புல அது கரெக்டா இருக்கு. இப்ப ஜோக் என்னன்னா, இந்த வானங்கள் இந்த பூமிகள் எல்லாம் சுயாதீனம் உள்ளது கிடையாது. அதுக்கு ஃப்ரீ வில் எல்லாம் கிடையாது. யோசிக்கிற திறமெல்லாம் அதுக்கு கிடையாது. அது எல்லாம் கட்டளைக்கு என்ன செய்யுது? இப்ப நான் உங்களை ஒரு கட்டளை கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு கட்டளை கொடுக்குறேன்னா சிரிச்சுக்கிட்டேவா செய்வீங்க? கண்டிப்பா இல்லை. ஏதோ உங்க பாஸ் ஏதோ ஒரு கட்டளையை கொடுத்துட்டாரு ஆபீஸ்ல எங்கேயோ, அந்த ஆள் சொன்னதுக்காக என்ன செய்வோம்? சொன்னதுக்காக கடுப்பலையாவது சரி வேற வழி இல்லை, நம்ம உயிரை வாங்குவான்னு சொல்லிட்டு தான் என்ன செய்வோம்? அதை செய்வோம். ஆனா இந்த வானமும் இந்த பூமியும் ஆகாய விரிவோ அவர் கட்டளை கொடுத்ததுனால ஏதோ செய்வோன்னு செய்யாம எப்படி செய்யுதுன்னு கவனிங்க. 4வது வசனம். ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும் அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அது தன் நல்ல கவனிங்க 5வது வசனத்தை. அது தன் மணவரையில் இருந்து புறப்படுகிற மணவாளனை போல இருக்கிறது. பராக்கிரமசாலியை போல தன் பாதையில் ஓட துக்கமா இருக்கிறது. எப்படி? கட்டளையில இயங்கிறது வானம் பூமியும். கர்த்தர் சொன்ன வார்த்தையில இயங்கிறது, செஞ்சுத்தான் ஆகணுங்கிற நிலையில இருந்து செய்யற ஒரு கூட்டம். எது? வானமும் பூமி ஆகாய விரிவு எல்லாம் ஆண்டவர் கட்டளை கொடுத்துட்டாரு, செஞ்சுத்தான் ஆகணும். சுயாதீனமே இல்லை. ஆனா அப்படி கட்டளைய வாங்கினா கூட இவைகள் எல்லாம் எப்படி ஓடுது? நான் தன் பாதையில மகிழ்ச்சியோட. ஐயா நான் சொல்றேன் மக்களே, கட்டளைய பெற்ற ஆகாய விரிவும் வான மண்டலங்களே மகிழ்ச்சியோட ஆண்டவர் நியமித்த பாதையில ஓடும்போது, உனக்கு எனக்கும் கட்டளைய கொடுத்து உன்னைய முறுக்காம அன்பை காமிச்சு, எதை காமிச்சு? பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லு. உன்னைய போட்டு முறுக்காம ப்ரெஷர் பண்ணாம செஞ்சுத்தான் ஆகணும் அப்படிலாம் சொல்லாம தேவனுடைய அன்பை காமிச்சு, அவருடைய அன்புனால இழுத்து ஒன்னைய மறுரூபமாக்கி ஒன்னைய மாற்றி ஒன்னைய கழுவி சூப்பரா எடுத்து கொண்டு வந்து என்ன சொல்றாருன்னா, என் மகிமைக்காக. அன்பை காமிச்சுமா உனக்கு தேவ மகிமைக்காக வாழணும்னு தோணல? கர்த்தருடைய அன்பை முழுமையா அவர் உனக்கு சிலுவையில காண்பித்தது பத்தலையா மக்களே? இன்னும் என் பேரை உயர்த்தும் என்ன இன்னும் ஒரு சில கூட்டம் சிலுவையில மரிச்சதை யார் தலையை உயர்த்துறதுக்கு தானா? சொல்லுங்க. அப்படியா? என் பைபிள் அப்படி சொல்லவே இல்லை. நீயும் நானும் படைக்கப்பட்டிருக்கிற படைப்புக்கு ஒரே ஒரு நோக்கம்தான். என்ன? அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எப்படி அதன் பாதையில் அது ஓடுகிறதோ அதே போல கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற பாதையில ஓடணும். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுது, கஷ்டமோ நஷ்டமோ, துன்பமோ துயரமோ, பசியோ பட்டினியோ, உனக்கு வச்சிருக்கிற ஓட்டத்துல ஓடுனா தான் தேவ நாம மகிமைப்படும். நீ வாயை திறந்து 15 பாட்டை சேர்ந்து பாட்டினாலும் அவருடைய நாம மகிமைப்பட போறதே நோ. அப்ப நீங்க கேட்கலாம், அண்ணே உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு ஆண்டவர் சொன்னார்ல, என்னது? சொல்லுப்பா. உன் பேரை உன்னை அப்படி ஆக்குவே இப்படி ஆக்கலாம், அதெல்லாம் பண்ண மாட்டோம். சரி, நான் உங்களுக்கு ஒரு சிம்பிள் அனாலஜி நம்ம சரியா பார்ப்போங்க.
என்னை ஒரு 10 பேருக்கு தெரியும்னு வச்சுப்போமே, என்னை ஒரு 10 பேருக்கு தெரியும், சாம் பிரசாத் ஒரு 10 பேருக்கு தெரியும். என்னை விட பரிசுத்தமாய் வாழ்ந்து, என்னை விட கர்த்தருக்கு உண்மையாய் வைராக்கியமாய் தேவன் பேரில் அன்பு வைத்து மறைவாய் ஊழியம் செய்கிற எத்தனையோ பேர் உண்டு. உண்மையா? சரி, ஊழியம் செய்யறது மட்டும் இல்ல மக்களே, மறைவாய் ஊழியம் செய்து மறைவாவே செத்து போனவங்களும் பலர் உண்டு. உண்மையா? ஏன் அவங்க பேரெல்லாம் பெருமைப்படுத்தல? அவங்கள விட சாம் ரொம்ப யோக்கியமா வாழ்ந்துட்டேனோ? இல்லையே சார், இல்லையப்பா. அப்படின்னா என்ன அர்த்தம்? பெருமைப்படுத்துகிறது என்றால் புதிய உடன்படிக்கையின் அடிப்படையில் என்னன்னு பார்க்கணும் மக்களே. புதிய உடன்படிக்கையில அடிப்படையில் என்ன தெரியுமா? உன் பேரை பெருமைப்படுத்துவேன். எப்போ பெருமைப்படுத்துவேன்னு இருக்கு விஷயம். எத்தனையோ பேர் உண்மை உத்தம ஊழியம் செய்யறவங்க வெளியில தெரியுறாங்களா? சொல்லுங்க. தெரியலையே. தெரியாமையே கர்த்தருக்கு மகிமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து சாகுறாங்க இல்லையா? அப்ப அவங்களுக்கு என்ன சார் விஷயம்? என்னன்னா, உன் பேரு வெளியில தெரியுது வெளியில தெரியலங்கிறதெல்லாம் விஷயமே கிடையாது. கடைசி நாட்களில் பிதாவுக்கு முன்னாடி ஆண்டவர் உன் பேரை சொல்லுவாரு. அப்ப 1 மில்லியன் 2 மில்லியன்லாம் உன் பேரை தெரியாது, மொத்த உலகத்துக்கு உன் பேரு தெரியும். உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். அல்லேலூயா. அப்ப 1 மில்லியன் 2 மில்லியன் பார்த்தாங்கனே, 3 மில்லியன் பார்த்தாங்கனே, 5 மில்லியன் பார்த்தாங்கனே, 5 லட்சம் பார்த்தா அல்ல தம்பி. கர்த்தருக்கு பிதாவுக்கு முன்னாடி இயேசுவானவர் உன் நாமத்தை சொல்லும் பொழுது ஜீவ புஸ்தகத்துல உன் பெயர் எழுதப்பட்டிருந்தா, நான் சொல்றேன், உன் பெயர் பெருமைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று அர்த்தம். எத்தனை பேருக்கு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் புக் தெரியும்? இல்ல, அந்த புக்ல இருந்தா அவங்க ஃபேமஸான ஆளு சார். எந்த புக்ல? நான் உனக்கு சொல்றேன், ஐயோ பாவம், அற்ப மனுஷனோட புத்தி அவ்வளவு தான். உண்மையான பெருமைப்படுத்துதல் எங்க இருக்கு தெரியுமா? ஜீவ புஸ்தகத்தில் உன்னுடைய பேர் என்னுடைய பேர் எழுதப்பட்டிருக்கிறது தான் இருக்கிறதுலே பெரிய பெருமை. அதை கர்த்தர் கடைசி நாட்களை உனக்கு எனக்கும் தரணும்னா இப்போ ஒரு முடிவெடு, நான் சிறுகவும் அவர் பெருகவும். ஐயா, அப்ப ஏன் இந்த யூடியூப் எல்லாம்? இது எல்லாம் சுவிசேஷம் சொல்றதுக்கு ஆண்டவர் சொல்லி திறந்து வச்சிருக்கிற ஒரு வழிகள், அவ்வளவுதான். இவைகள் எல்லாம் ஆண்டவர் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு, அவருடைய வேலையை செய்கிறதற்கு திறந்து வைத்திருக்கிற ஒரு வழிகள். ஆண்டவர் என்னைய ஃப்ளைட்லயா கூட்டிட்டு போனார். ஐயோ பாவம், எலியா ரதத்துல போனாரா? எதுல போனாரா சொல்லு? அவரே இவ்வளவு பீத்தல. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லு, ரதத்துல போனவனே பீத்தல, ஃப்ளைட்ல போன நமக்கு ஏன் இவ்வளவு பீத்தல? இட்ஸ் ஜஸ்ட் a mode of transportனு தெரியணும். அவருடைய மகிமைக்காக இந்த பாண்டத்தை, அவருடைய வேலையை செய்கிறதற்கு, எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஓடுறதுக்கு, இது எல்லாம் கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற காரியம். ஆனா சாமோட பேர் எப்போ உண்மையாய் பெருமைப்படுத்தப்படுகிறது தெரியுமா? பிதாவுக்கு முன்னாடி உண்மையுள்ள ஊழிய என் புள்ளன்னு சொல்லும் போதுதான் என் நாமம் பெருமைப்படுகிறது. இதை மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணுங்க இன்னைக்கு. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, மனுஷனால புகழப்படுகிறது இல்ல, தேவனால் புகழப்படுகிறதே உத்தமம். இருதயத்தில் கை வைங்க பார்க்கலாம், கண்ணை மூடுங்க. ஐயா, இதுவரைக்கும் என் பேர் பிரஸ்தாபம், நான் என் முகம் தெரியணும், இப்படி சொல்லியே ஓடிச்சேன் ஐயா, இப்படி சொல்லியே காலத்தை கடத்திட்டேன். இல்லை இல்லை இல்லப்பா, இனிமே உங்க நாம மாத்திரம் மகிமைப்பட்டா போதும். எனக்கு ரெகக்னிஷன் வருதோ இல்லையோ, என்னைய ஜனங்கள் அங்கீகரிக்கிறாங்களோ இல்லையோ, உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். அல்லேலூயா. சார், ஜோக் என்னன்னு சொல்லட்டா தங்கம்? ஏசப்பா வானத்திலிருந்து வந்த, அப்போ வானத்திலிருந்து வந்த தேவ ஆட்டுக்குட்டி ஆனவர், லிட்டரலா சொன்ன போனா தெய்வம் கீழே இறங்கி ஒரே வெளியில கூட விட்டுருங்க, ஒரே வீட்டுக்குள்ள வாழ்றாரு. எந்த வீட்டுக்குள்ளன்னா, அவங்க அம்மா அப்பா சகோதர சகோதரியோட என்ன செய்யறாரு? வாழ்றாரு. சரியா? பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? அவருடைய சகோதரர்களே அவரை என்ன செய்யலையா? நம்பலையா? நம்பாம என்ன செய்யறாங்க? சரி, நம்பாம இருந்தாவது பரவாயில்ல, பரியாசம் வேற பண்றானுங்களா? யார யார? பக்கத்துல கைப்பிடிச்சல. இப்படி பரியாசம் வாங்கினாலும் இவங்களுடைய மகிமையை தேடாம, என் குடும்பத்தாளுடைய அங்கீகாரத்தை தேடாம, இவங்க ஏத்துக்கிறாங்க அவங்க ஏத்துக்கிறாங்கன்னு நினைக்காம, இயேசுவானவர் சொன்னார்,
என்னாலே, அவர் சித்தம் செய்யப்படுகிறதுனாலே என் பிதா மகிமைப்படுகிறார். That's all we need. எனக்கு ஆரம்பத்தில் அதெல்லாம் கவலையாக இருந்துச்சு மக்களே. நான் சொல்கிறேனே, யாருமே பண்ண மாட்டாங்களே, கூப்பிட மாட்டாங்களே, பார்க்க மாட்டாங்களே, பாட்டு போகிறேன் ஒருத்தரும் பார்க்க மாட்டான், இதை பண்ணுறேன் பிரசங்கம் பண்ணுறேன் ஒருத்தர் அப்புறம் தான் இந்த அற்ப புத்திக்கு புரிஞ்சிச்சுடே, நீ எதுக்காக படைக்கப்பட்டுங்கிறத பைபிளை திறந்து என்ன செய், படிச்சா அவருடைய மகிமைக்காகவே நீயும் நானும் படைக்கப்பட்டிருக்கிறோம். ராமன் சொல்லுங்களேன், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்ம பேர் அழிஞ்சாதான், சொல்லுங்க, நம்ம பேர் அழிஞ்சாதான் அவர் பேர் தெரியணும்னா நம்ம பேர் அழியட்டும். இல்லையா? இன்னைக்கு கொஞ்சம் கடினமாக தான் இருக்கு. ஆனால் இந்த ஃபவுண்டேஷன் உள்ள விழுந்துருச்சுன்னா நான் சொல்றேன், ஆவியானவர் உங்களை பயன்படுத்துகிறது ரொம்ப எளிது. உங்களை தண்ணி மாதிரி மாத்திடுவார். எந்த ஒரு பிள்ளை தேவ மகிமை தான் என் வாழ்க்கையினுடைய அஸ்திபாரங்கிறத புரிஞ்சுக்கிட்டேயோ, உன்னைய தண்ணி மாறி ஓட வைப்பார் தெய்வம். அல்லேலூயா. ஆனா இந்த வானமும் இந்த பூமியும் இந்த அஸ்திபாரங்கள் எல்லாம் தேவனை இப்படி மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தாலும் மனுஷனாய என்னால ஏன் முடியலன்னா நாம் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்தோம். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, நம்மளுடைய தாத்தா, சொல்லுங்க, நம்மளுடைய தாத்தா, நம்மளுடைய பாட்டி ஆதாம் ஏவாள் செஞ்ச வேலை. அல்லேலூயா. பாவம் செஞ்சு நாம விழுந்த உடனே, நல்ல கவனிங்க ஐயா, நம்ம பல வேளைகளையும் பாவத்தில் விழுந்த உடனே நாம என்ன யோசிப்போம்னா, ஐயோ ஆண்டவரை துக்கப்படுத்திட்டேனே, கஷ்டப்படுத்திட்டேனே. அதை இல்லை தம்பி, அதை விட கன்சிடர் பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. என்ன விஷயம்னா, தேவனை மகிமைப்படுத்துகிற ஸ்தானத்திலிருந்து விழுந்திருக்கிறோம். என்ன ஸ்தானத்திலிருந்து? என்னை எதுக்காக ஆண்டவர் படைச்சாரு? தேவனை மகிமைப்படுத்தும்படி என்னைய படைச்சாரு. நான் என்னுடைய வீழ்ச்சி எனக்கு எந்த ஒரு இழப்பை கொடுத்திருக்கு தெரியுமா? பெரிய இழப்பை கொடுத்திருக்கு தெரியுமா? என்னைய படைத்த ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாத ஒரு நிலை. அல்லேலூயா. இந்த நிலை வேண்டாம் ஐயா. நான் நடந்தாலும் உட்கார்ந்தாலும் பாடினாலும் பேசினாலும் யாருடைய மகிமைக்காக வாழ வேண்டும் என்றால் கர்த்தருடைய மகிமைக்காக. சும்மா பாவத்தில் விழுந்த உடனே ஐயோ ஆண்டவர் கவலைப்பட்டாரு, துக்கப்பட்டாரு. இல்லை தம்பி, அவரை மகிமைப்படுத்துகிற பாக்கியத்தை இழந்திருக்கிறோன்னு அர்த்தம். அல்லேலூயா. சார், லூசிஃபரு மேலே இருக்கிறாரு, மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். யார? தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிற பாடல் மூலம், பாட்டு கீட்டு எல்லாம் வாயிலிருந்து சூப்பராக வர்றதெல்லாம் நடக்குது. ஆனால் என்னைக்கு தேவனுக்கு விரோதமாகவோ அவனுக்கு நியமித்திருந்த ஓட்டத்தில் இருந்து கொஞ்சம் விலகணும்னு நினைச்சானோ, அன்னைக்கு ஆண்டவர் அவனை எதுல இருந்து தள்ளினார்னா தன்னை மகிமைப்படுத்துகிற ஸ்தானத்தில் இருந்து தள்ளினார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இட் இஸ் a privilege that we have. நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோங்கிறது ஒரு பாக்கியம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்களும் நானும் ஆண்டவருடைய மகிமைக்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறோங்கிறது ஒரு பெரிய பாக்கியம். இந்த பாக்கியத்தை இழந்துட்டு ஐயோ பரலோகம் போகணுமே, நரகம் போகணுமே, சார் அது இல்லை கன்சிடரேஷன். நான் சொல்றேன், இன்னைக்கு கிறிஸ்தவ ஸ்டாண்டர்ட் அவ்வளவு கீழ்த்தரம் ஆயிடுச்சு தாங்க. இல்ல ஸ்டாண்டர்டே பரலோகம் போகணும் நரகம் போகணும் இல்ல. ஸ்டாண்டர்டே என்ன தெரியுமா? என்னை ஆண்டவர் படைத்திருக்கிறதே அவருடைய மகிமைக்காக. என்னைக்கு அவருக்கு மகிமை செலுத்தாத ஒரு வாழ்க்கையில ஒரு நிலையில நான் நிற்கிறேனோ அன்னைக்கே என் வாழ்க்கை பரிதபிக்கப்பட்ட வாழ்க்கை ஆயிடுச்சு. ஏன்னா அதுதான் எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டம். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, பரலோகம் நரகம் இதெல்லாம் அடுத்து பார்த்துக்கலாம். படைச்சிருக்கிற படைப்பு நோக்கம் என்னன்னா, அவருடைய மகிமைக்காகவே நீங்களும் நானும் வாழணும். இதுல ஆட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? எங்களுக்கு அல்ல,
கர்த்தாவே எங்களுக்கு அல்ல. வாயை திறந்து முழு மனசோடு இதை சொல்லணும். என் பேரு வேணாம் ஆண்டவரே, உங்க. ஒரு ஊழியக்காரரு ஸ்டேஜில் ஏறுறதுக்காக பெரிய ஊழியக்காரர் காரில் பிரயாணம் பண்ணிட்டு இருந்தாராம். பிரயாணம் பண்ணிட்டு இருக்கும் போது இப்போ அந்த டிரைவரோ யாரோ ஒருத்தர் முன்னாடி நின்றவங்க சொன்னாங்களாம், நீங்கள் போய் ஒரு 2-3 பேரை தொட்டிங்கல்ல, தொட்ட உடனே அவங்களுக்குள்ள அப்படி ஒரு சுகத்தையும் வல்லமையும் அவங்க எல்லாம் அனுபவிச்சாங்கன்னு ஏதோ அவர் புகழ்ந்து என்ன செஞ்சார் அந்த மனுஷன். இந்த மனுஷன் என்ன செஞ்சார் தெரியுமா? உடனே காரை திருப்பிட்டு ரூமுக்கு போயிட்டாராம். எங்க ரூமுக்கு போயிட்டு 2 கையும் உயர்த்தி சொன்னாராம், ஐயா உம்முடைய மகிமைக்காக மாத்திரம் இருக்கட்டும். இந்த கையை போய் பெருசா சொல்லிட்டானுங்களே ஆண்டவர். என்ன ஒரு இன்டென்சிட்டி கவனி. இவரை கர்த்தர் பயன்படுத்தாம என்ன செய்வார்? இந்த மனுஷனை கர்த்தர் பயன்படுத்தாம என்ன செய்யாரு? தன்னுடைய மகிமையா ஒருவனுக்கும் அவர் என்ன செய்யறதில்ல, கொடுக்கிறதே. இந்த பேசிக் ஃபவுண்டேஷனை நீயும் நானும் புரிஞ்சுக்கிட்டா போதும். வருகின்ற நாட்கள்ல கர்த்தர் இந்த அற்பமான சரீரத்தை வைத்து மகிமையான ஊழியத்தை செய்ய வைப்பார். சின்ன விஷயத்துல கூட ஆண்டவர்கிட்ட வந்து மகிமையை எடுக்காத, திருடாத. ஐயா என் பேர் வேண்டாம், மறைஞ்சுக்கோ. நீ மட்டும் மறைய ஆரம்பிச்சுட்டேன்னு வச்சுக்க, நான் சொல்றேன், போற இடத்துல எல்லாம் உன்னைய வச்சு கர்த்தர் அப்படியே அல்வா சாப்பிட்றது மாதிரி டக்குன்னு ஊழியத்தை நிறைவேற்றிட்டு போய்கிட்டே இருப்பாரு. அதுக்கு பேரு புகழலாம். உன் பேரு எப்ப பெருமைப்படும் நான் சொல்றேன். 1 மில்லியன் 2 மில்லியன் ஃபாலோவர்ஸுக்கு முன்னாடிலாம் ஐயா இதெல்லாம் வெறும் 20 லட்சம் தான். ஆண்டவர் பல கோடி ஜனங்களுக்கு முன்னாடி, தூதர்களுக்கு முன்னாடி உன் பேரை சொல்லுவாரு. அதை நோக்கி ஓடு. அல்லேலூயா. இப்ப விழுந்து போன ஒரு மனுஷன், பிரச்சனை என்னன்னா, ஒரு மனுஷன் விழுந்துட்டான், பாவத்துல விழுந்துட்டான். விழுந்த உடனே இவனால ஆண்டவருடைய வச்ச ஸ்தானத்துல நிற்க முடியாம போனதுக்கு 2 காரணம் தான். ஒண்ணு, உலகம் அவனை பிடிச்சிச்சு. என்ன பண்ணுச்சு? பக்கத்துல கை பிடிச்சிருக்கோம். உலகம் நம்மளை பிடிச்சிக்குச்சு. நம்ம சாதாரணப்பட்ட ஆளா? நம்மளும் சொல்லுங்க ஐயா. 2 காரணம். ஏன் கர்த்தர் வச்ச ஸ்தானத்துல, மகிமைப்படுத்துகிற ஸ்தானத்துல என்னால் நிற்க முடியல? 2 காரணம் தான். ஒண்ணு என்ன? உலகம் என்னைய பிடிச்சிக்கிச்சு. அடுத்து நானும். அல்லேலூயா. நீ கொஞ்சம் யோசிங்க. வெளியில இருந்து ஒரு பெரிய உலகத்தினுடைய தாக்கம் இருக்குதான். இந்த கடைசி நாட்கள் ஐயா கண்ணை துறக்க முடியல, போனை துறக்க முடியல, வழியில நடக்க முடியல, ஒரு பார்க் பீச்சில் போய் நிம்மதியா உட்கார ரொம்ப கவலையில இருக்காங்க தம்பி. ஏன்? உலகம் என்னை அடிமைப்படுத்துறதுக்கு எவ்வளவோ முயற்சி செய்யுது சார். பத்தாத குறைக்கு அந்த உலகத்துக்கும் நானும் நல்ல இடம் கொடுக்கறது மாதிரி நானும் உலகத்தை ரொம்ப நேசிச்சு என்ன செய்யறேனா பிடிச்சிருக்கிறேன். அதனால தான் பழைய ஏற்பாடாக இருக்கட்டும், இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கு முன்னாடி வரைக்கும் உலகத்தை எந்த மனுஷனாலும் ஜெயங்கொள்ளவே, பாவத்தை மேற்கொள்ளவே. ஆனா ஒரு மனுஷன் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, என்னால தேவன் வச்சிருக்கிற நியமித்த ஓட்டத்துல, அதாவது அவர் என்று மகிமைக்காக வாழும்படி, அவரையே குறித்து மேன்மை பாராட்டும்படி என்னால முடியுதுன்னு ஒரு மனுஷன் சொல்றார். யாரு தெரியுமா? பவுல். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பவுல். பவுல் யாரு? தூதனா? உங்களை போல என்னைய போல சாதாரண ஒரு மனுஷன். அந்த சாதாரண மனுஷன் என்ன சொன்னார்னா, வாசிங்க கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. நல்ல கவனிங்க. இதுக்கு தானே கஷ்டப்பட்டு இருக்கோம். நம்ம என்ன செஞ்சாலும்
நம்மளுடைய ஐட்டம் கொஞ்சம் அப்படி உள்ள ஏறினா தான் நம்மளுக்கு என்ன இருக்கும்? சந்தோஷம். என்னுடைய திறமை, என்னுடைய தாளந்து, என்னுடைய காரியங்கள் ஒரு சின்ன பீத்தலாவது அப்படி வெளியில இருந்தா தான் கொஞ்சமாவது மனசு ஆறும். ஆனா இங்க ஒரு மனுஷன் என்ன சொல்றாருன்னா, சார் என்னைய குறித்து இல்ல, சிலுவையில மரிச்ச இயேசு கிறிஸ்துவ குறிச்ச தவிர வேற ஒன்றையும் குறிச்சு நான் என்ன செய்ய போறது இல்ல, மேன்மையா பார்க்க போறது இல்ல. மேன்மையா நான் உங்களுக்கு காரியத்தை சொல்லட்டா, எதை நாம மேன்மையா பார்க்கிறோமோ அதை மகிமைப்படுத்துறோம்னு அர்த்தம். எப்படி? எதை நம்ம மேன்மையா பார்க்கிறோம், பாடா இவ்வளோ பெரிய வீடு, கார் அப்படின்னா, யூ லிட்ரலி glorifying that. எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சரியா, நாங்கள் டெல்லியில் இந்த கோட்டை இருக்கும்ல, டெல்லி கோட்டை இருக்குல்ல, அங்கே போயிருந்தோம்னா ஃபர்ஸ்ட் டைம் போயிட்டு, அது பார்த்தா பயங்கர சைஸு, வானத்தை அப்படி அண்ணாந்து பார்த்துட்டு என்ன சொன்னேன்னா, எம்மாம் பெருசு அப்படின்னு சொன்னேன். என்ன சொல்லிட்டு வாயை மூடிட்டு இருந்திருக்கலாம், கட்டுனவன் எம்பட்டு பெரிய தர்மசாலியாக இருப்பான்னு. அடுத்த நிமிஷம் உள்ள இருக்கிற ஆவியானவர், டேய் பரலோகத்தில் கையினால கட்டப்படாத என் வீட்டை வந்து பார்த்துருக்கிறியா நீ? அவர் கொஞ்சம் கூட விரும்புறதில்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கொஞ்சம் கூட. அவரை தாண்டி எதையாவது வசதியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு சகிக்காது. ஏன்னா அவர் என்னையும் படைச்சிருக்கிறது அவருடைய மகிமைக்காக மாத்திரமே. அப்படின்னா என்னுடைய புகழ்ச்சி, என்னுடைய மேன்மை, என்னுடைய ரசிப்பு, என்னுடைய ரசனை, இது எல்லாம் யாரு தெரியுமா? இயேசு மட்டுமே. மக்களே, இப்படி மட்டும் மாறிட்டோன்னு வச்சுக்கோ, நான் சொல்றேன், ஆவியானவர் உன்னை பயன்படுத்துகிற விதம் வேற மாதிரி இருக்கும். அல்லேலூயா. இப்ப அந்த மனுஷன் சொல்றாரு, நான் அந்த சிலுவையில மரிச்ச இயேசு கிறிஸ்துவை குறித்தே, அந்த உபதேசத்தை குறித்து நான் ரொம்ப மேன்மை பாராட்டுறேன். ஏன் தெரியுமா? இதுக்கு முன்னாடி வரைக்கும் உலகமும் என்னைய பிடிச்சிருந்துச்சு, நானும் உலகத்தை பிடிச்சிருந்தேன். ஆனா இப்பொழுதோ அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். ஏசப்பாவுடைய மரணம் ஏன் விசேஷமானது தெரியுமா? சொல்லட்டா, உலகத்திற்கும் உலகத்தில் இருக்கிற பாவத்திற்கும் உன் மேல அதிகாரம் இல்லை. பாவம் உன்னை மேற்கொள்ளாது. பாவத்தினுடைய வல்லமை இனி உன் வாழ்க்கையில செயல்படாது. ஏன்னா நான் செஞ்ச கிரியையினால இல்ல, அவர் சிலுவையில செஞ்சது கிரியையினாலே பாவத்தையும் மரணத்தையும் பாதாளத்தின் வல்லமைகளையும் அவர் உரிந்து கொண்டிருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவரை விசுவாசிக்கிற உனக்கு இருக்க வேண்டிய முதல் சிந்தனை என்ன தெரியுமா? பாவம் என்னைய தொடர்றதற்கு அதிகாரம் இல்லை. அசுத்தம் என்னைய தொடர்றதற்கு அதிகாரம், காம்ப்ரமைஸ் ஆகி போகாத. இது உலகம் அப்படித்தான் இருக்கும், இப்படித்தான் இருக்கும். இல்ல, ஏன் இவர் முழு மனசா தேவனை மகிமைப்படுத்துகிறார் தெரியுமா? எப்படி தெரியுமா இந்த மனுஷனால அந்த ஸ்தானத்துல நிற்க முடியுது தெரியுமா? ஒரே காரணம் தான். என்ன? அவருக்கு மனசுல ஒண்ணு தோணி இருக்கு. என்ன தோணி இருக்குன்னா, இந்த சிலுவையின் மரணத்தின் மூலமாய் உலகம் என்னை ஆட்கொள்ள முடியாது. ஒருவேளை இன்றைக்கு சத்துரு உங்களை வஞ்சகத்துல வீழ்த்தி பாவத்துல இருந்து வெளியில வர முடியாது, பாவம் உன்னைய இழுக்குது இருக்குதுன்னு ஏதாவது சொல்லியிருந்தானே, இன்னைக்கு சொல்லு, நான் அவரை மகிமைப்படுத்தும்படி படைக்கப்பட்டிருக்கிறவன். என்னுடைய ஸ்தானத்தில் திரும்பியும் நிற்க வைக்கிறதுக்காகத்தான் என் இயேசு எனக்காக மரித்திருக்கிறார். பாவமே உனக்கு அதிகாரம் இல்லை, சாபமே உனக்கு அதிகாரம் இல்லை, பிரச்சனை உனக்கு அதிகாரம் இல்லை. சொல்லு, வாயை திறந்து. உனக்கு அதிகாரம் இல்லை. ஏன்னா என் இயேசு என்னை மறுபடியும் என் ஸ்தானத்தில் நிறுத்துறதுக்காகத்தான் மரிச்சிருக்கார். அவ்வளவு வருதுனே, வெளியில இவ்வளவு வருதுனே. சொல்லு, அதை காட்டிலும் கர்த்தர் மரித்திருக்கிற சிலுவையில சிந்திருக்கிற ரத்தம் அதிக வல்லமை உள்ளது. அதனாலதான் அவர் சொல்றாரு, since I'm standing in my right position, I always boast about God.
அவரை குறித்து முழு மனசா மேன்மை பாராட்டுறேன், முழு மனசா மகிமைப்படுத்துறேன். ஏன் தெரியுமா? முதல்ல இந்த உலகம் என்னைய விடாம இருந்துச்சு, இந்த உலகத்தினுடைய பிடி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. ஆனா அவருடைய மரணத்தின் மூலமா உலகத்தை ஜெயித்த ஆண்டவர் எனக்குள்ளே ஒரு வல்லமையை கொடுத்திருக்கிறார். நம்பர் 1. இதோட நிக்கல. இதுல முக்கியமே நம்பர் 1 ஆண்டவர் செஞ்சிட்டாரு. நம்பர் 2 என்ன? அந்த வசனத்தை திருப்பி போடுங்க. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. ஃபர்ஸ்ட் பார்ட். அடுத்தன, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். வெளியில இருந்து பாவம் உன்னைய மேற்கொள்ளாமல் இருக்கும்படி கர்த்தர் அதன் வல்லமையை உரிந்து கொண்டார். ஆனா நாம இன்னும் விழுந்து போன மனுஷன் தான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நாமும் இன்னும் விழுந்து போன மனிதர்களாக இருக்கிறதுனால தேவ ஆவியினாலே நிரப்பப்பட்டு உலகத்தோடு ஒத்துப்போகிற காரியங்களை சிலுவையில் அறையணும். அல்லேலூயா. இது என்னுடைய பலத்துல முடியாது. அவர் செஞ்சு முடிச்சிட்டார். என்ன? உலகம் இனிமே உன்னை தொடாம நான் பார்த்துக்கிறேன். அவர் சிலுவையில செஞ்சிட்டார். அடுத்து அவர் மரித்து உயிரோடு எழுந்த அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை, அந்த உயிர்த்தெழுதலின் ஆவி எனக்குள்ளே இருப்பதினால இன்னொரு வேலை, ஒரு டாஸ்க உனக்கு எனக்கு ஆண்டவர் கொடுத்துட்டார். என்ன? அவருடைய ஆவியினாலே நானும் என்னை உலகத்தில் சிலுவையில ஒப்பு கொடுத்திருக்கிறேன். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லு, இந்த 2 மேட்ச் ஆனா தான் தேவன் வைத்த பொசிஷன்ல நீ வந்துட்டன்னு அர்த்தம். தேவனை மகிமைப்படுத்துகிற ஸ்தானத்துக்கு வந்துட்டன்னு அர்த்தம். தேவன் வச்ச நோக்கத்திற்கு வந்துட்டன்னு அர்த்தம். இந்த 2 சரியா இல்லாம நீ ஓடி ஓடி ஊழியம் செஞ்சாலும் சரி, ஓடி ஓடி பாட்டு பாடினாலும் சரி, ஓடி ஓடி ஆராதனை நடத்துறேன், அது நடத்துறேன், இது நடத்துறேன்னு சொன்னாலும் சரி, நல்ல கவனி. அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரே காரியம் என்ன தெரியுமா? அது கர்த்தருடைய மகிமைக்கென்று இல்லை. யாருடைய மகிமைக்கு? என் மகிமைக்கு. ஏன்னா அவராலே உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. நம்பர் 1. அடுத்து, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, அவர் செய்யறத செஞ்சுட்டாரு, அவர் செஞ்சு முடிக்கிறத செஞ்சு முடிச்சிட்டாரு. நானும் அவருடைய ஆவியை கொண்டு உலகத்திற்கு ஒத்துப்போகிற காரியங்களை சிலுவையிலே அறைகிறேன். இப்ப ஆண்டவர் உங்களை என்ன எப்படி தெரியுமா பார்க்கிறாரு? என்னை மகிமைப்படுத்துகிற குமாரன், என்னை மகிமைப்படுத்துகிற குமாரத்தி. இப்பொழுது அவர் அருளின வார்த்தையை உங்கள் நாவில வைப்பார். அல்லேலூயா. நீங்க பேசும் பொழுது ஜனங்கள் தேவனுடைய மகிமையை உணர்வார்கள். நல்லா கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தையை பேசுவதனால தேவ மகிமை வெளிப்படுகிறது இல்லை, கர்த்தருடைய வார்த்தையில நிற்பதினாலே மகிமைப்படுகிறார். There's a difference. கர்த்தருடைய வார்த்தையை பேசுறதுனால தேவன் மகிமைப்படுகிறது இல்லை. Before you speak, stand on the foundation. என் ஸ்தானத்தை நான் திருப்ப போறேன். எத்தனை பேர் சொல்றீங்க இன்னைக்கு ஆண்டவர் என் ஸ்தானத்தை திருப்புவார்? உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது, நானும் என்னைய சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கிறேன். Back to your possession. Hallelujah. இந்த எண்ணம் வர்றதுக்கு ஒரே ஒரு அடித்தளம் தான். இந்த ஒத்த பாடியை வச்சு தான் இவ்வளவு பிரச்சனை. பக்கத்துல பார்த்து சொல்லு, இந்த ஒத்த பாடியை வச்சு தான் இவ்வளவு பிரச்சனை. இதை எப்படி பார்க்கிறாரு அப்படிங்கிறத கவனிக்கணும். ஒன்றும் இல்லை, 2 காரியமா இந்த உடம்பை நம்ம பார்க்கணும். சரியா? 2 காரியமா. ஒன்று, இது என்னுடையது இல்லை. நம்பர் 1 என்னது? இது கர்த்தர் தங்கும் ஆலயம். நம்பர் 1. அடுத்து, இந்த அவயவங்கள் எல்லாம் அவருடைய வேலையை செய்கிற நீதியின் அவயவங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த பாடி அவர் தங்குகிற ஆலயம், இந்த அவயவம் நீதி செய்கிற அவயவம். இதுல நமக்கு என்ன பார்ட் இருக்கு? நமக்கு ஒரு வசனத்தை வாசிப்பான வாசிங்க. யோவான்
2வது அதிகாரம் 19 21 வரைக்கும். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். 16 புறா விற்கிறவர்களை நோக்கி இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள். என் பிதாவினுடைய வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள். ஐயா, நான் இன்னைக்கு சொல்றேன், சரியா? 2 டைப் ஆஃப் வீடு. ஒன்று பிதாவினுடைய வீடு, தகப்பனுடைய வீடு. பக்கத்தில் பார்த்து தகப்பனுடைய வீடு. மற்றொன்று வியாபார வீடு. உங்க வீடு எப்படி இருக்குன்னு கவனிக்கணும். இது தகப்பனுடைய வீடா இல்லாட்டி வியாபார வீடா? எதை பற்றி பேசுகிறாருன்னா, இயேசு அவருடைய சொந்த சரீரத்தை பத்தி என்ன செய்றாரு சொல்றாரு, ஏய் இதை இடிச்சு போடுங்க, 3 நாள் என்ன செய்வேன், திருப்பி கட்டி எழுப்பி. உடனே எல்லாரும், இது 46 வருஷமா கட்டிட்டு இருக்கானுங்க. நீங்க ஆண்டவர் சொல்றாரு, ஏய் நான் அந்த பில்டிங்கை பத்தி பேசல, என்னுடைய சரீரத்தை பத்தி நான் என்ன செய்றேன். இன்னைக்கு ஆவியானவர் நம்மை பார்த்து கேட்கிறார், நீங்க ஏன் கர்த்தரை மகிமைப்படுத்த முடியல, மகிமைப்படுத்துகிற ஸ்தானத்துல ஏன் இல்லைன்னா, இந்த சரீரத்தை பிதா தங்குகிற வீடாய் வைத்திருக்கிறீங்களா இல்லாட்டி வியாபாரம் செய்கிற வீடா வைத்திருக்கீங்களான்னு கவனிக்கணும். பிதா தங்குகிற வீடுனா என்ன? அவர் தான் ஓனர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் தான் ஓனர். அவர் தான் முடிவெடுப்பார். அவர் தான் என்ன செய்யணும் எல்லாம் பண்ணுவார். அவருக்கு தான் ஃபுல் கண்ட்ரோல். இதுக்கு பேர் என்ன? பிதாவினுடைய வீடு. வியாபார வீடுனா என்ன சார்? அது ஏன் வீடு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அது ஏன் வீடு. யார் வீடு? வியாபார வீடு சார். இன்னைக்கு பக்கத்தில் கைப்பிடிச்சு கேளுங்க, உங்க வீடு சார், உங்க பாடி பிதா பாடியா இல்ல வியாபார பாடியா? வித்து தள்ளுறீங்களே உலகத்துக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா, பிதாவினுடைய வீட்லயும் ஒரு டிரான்சாக்ஷன் போகும், வியாபார வீட்லயும் ஒரு டிரான்சாக்ஷன் போகும். பிதாவினுடைய வீட்டில் என்ன டிரான்சாக்ஷன் போகும்னா, பரலோகத்திற்கும் இந்த வீட்டுக்கும் ஒரு தொடர்பு, ஒரு டிரான்சாக்ஷன் என்ன ஓடும்னா, சார் கிருபை, வல்லமை, அபிஷேகம், செய்தி, வார்த்தை, இது எல்லாம் அங்கிட்டு இருந்து ஒரு டிரான்சாக்ஷன் ஓடிக்கிட்டே இருக்கும். வியாபார வீடுக்கு என்ன பிரச்சனைனா, வியாபார வீட்டுக்கும் பரலோகத்திற்கும் கனெக்ஷன் இல்லை. வியாபார வீட்டுக்கும் சத்தமா உலகத்துக்கும் ஒரு பெரிய டிரான்சாக்ஷன். என்ன? நீ இதை கொடு, நம்ம என்ன வாங்கலாம், என்ன திங்கலாம், உன்னை எப்படி அழகுபடுத்தலாம், எப்படி சூப்பராகலாம், பெருமையுள்ள ஸ்தானத்தில் எப்படி இருக்கலாம். ஓ வீட்டுக்கும் உலகத்திற்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. ஆனா பிதாவினுடைய வீட்டுக்கும் பரலோகத்திற்கும் சம்பந்தம் இருக்கு. அல்லேலூயா. பிதாவினுடைய வீடு அவரை மகிமைப்படுத்துவதற்கு மாத்திரமே. அதனால தான் சொல்றாரு ஆண்டவரே, என் பிதாவினுடைய வீட்டை வியாபார வீடா மாத்தினது என்ன? அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு முடிவெடுப்போம். உங்க சொந்த சரீரத்தில் ஒரு முடிவெடுங்க. நான் ஒரு நாள் நான் ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். காலையில் எழும்பி அரை மணி நேரம் ஆனாலும் சரி, 40 நிமிஷம் ஆனாலும் சரி, என்னுடைய ஒரு அவயவங்களுக்காக நான் ஜெபிக்கிற வழக்கம் உண்டு. என் கண்ணை தரேன், என் மூளையை தரேன், என்னுடைய வாயின் என் நாவை தரேன், என் செவியை தரேன், என் இருதயத்தை, கையை, காலை தரேன். துண்டு துண்டு அக்கு வேற ஆணி வேற பிரித்து எங்கே வச்சிருவேன்னா டேபிளில். ஏன் தெரியுமா? ஆண்டவரே, நான் சிலுவையில் அறையப்பட வேண்டிய அவசியம் இருக்கு. அப்பதான் அவரை மகிமைப்படுத்துகிற ஸ்தானத்திற்கு என்னால் என்ன செய்ய முடியும்? மாற முடியும். அல்லேலூயா. இப்போ ஜோக் என்னன்னா, ஏசு சொன்னாரு, ஏய் இந்த வீட்டை இடிச்சு விடுங்க, எத்தனை நாள் எழுப்புறேன் சொல்லுங்க. ஐயா, நான் உங்களுக்கு காரியத்தை சொல்றேன். இந்த பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தினாலும் சரி, பிதாவின் வீடா இருந்தாலும் சரி, வியாபார வீடா இருந்தாலும் சரி, ஒரு நாள் இது கண்டிப்பா மண்ணுக்குள்ளத்தான். சொல்லுங்க. இது பிதாவினுடைய மகிமைக்காக ஓடின பாடியா இருந்தாலும் சரி, இல்ல உங்க சொந்த மகிமைக்காக ஓடின பாடியா இருந்தாலும் சரி, ஒரு நாள் கண்டிப்பா இது அழியத்தான். ஆனா அங்க ஒரு ரகசியம் என்னன்னா, கடைசி நாட்களிலே என்னை அவர் உயிரோடு எழுப்புவார். ஏன் தெரியுமா? இந்த வீடு தேவ மகிமைக்காக வாழ்ந்த வீடு. கடைசி நாட்களிலே கர்த்தர் நம்மை உயிரோடு எழுப்புவார். ஆனா வியாபார வீடு, பக்கத்தில் பார்த்துக்கோங்க, வியாபார வீடு அழிஞ்சு உருகி போகும். அல்லேலூயா. இந்த இடத்தை விட்டு போகும் பொழுது
ஸ்ட்ராங்கான ஒரு முடிவோட போக போகிறோம். என்ன முடிவு தெரியுமா? என் வாழ்க்கையே யாருடைய மகிமைக்காக தான். நீங்கள் என்னை மறைச்சு பயன்படுத்துங்க, வெளியில் கொண்டு வந்து பயன்படுத்துங்க, இல்லை ஒரு வீட்டுக்குள்ளே வைங்க, வெளியில் எடுத்துகிட்டு வாங்க, எனக்கு அது பிரச்சனை இல்லை. என் சிந்தையில் ஒன்றே ஒன்று தான் இருக்குது, நான் அவருடைய மகிமைக்காக வாழும்படி பிறந்திருக்கிறேன். நான் சொல்கிறேன் மகன், ஆண்டவர் நம்ம செய்கிற காரியங்கள் எல்லாம் மறந்து போகிறதற்கு அநீதி உள்ள தேவனே. அல்லேலூயா. என் நோக்கம் எல்லாம் இட்டர்னல் லைஃபாக இருக்கட்டும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன் நோக்கம் எல்லாம் இட்டர்னல் லைஃபாக இருக்கட்டும். உன் பெருமை கர்த்தருடைய வாயிலிருந்து வரட்டும். உன் நாமோ கர்த்தர்கிட்ட பிரபலமாக இருக்கட்டும். கடைசி நாட்களில் உன்னை உயிரோடு எழுப்புகிறது மாத்திரம் இல்லை, மொத்த உலகத்துக்கு முன்னாடி உன் பேரை கர்த்தர் பேசுவார். இருதயத்தில் கையை வச்சு சொல்லுங்க, எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல கர்த்தாவே, உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்பண்ணா. எல்லாம் எழுந்து நிற்போம். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். எத்தனை பேர் அப்படி ஒரு சுயநலம் இல்லாத, இனி ஒன்றும் எனக்கு வேண்டாயா, தெய்வம் மகிமைப்பட்டா போதும் அப்படின்னு சொல்கிற பிள்ளைங்க மட்டும் கையை உயர்த்து. எல்லாரையும் கேட்கல, உண்மையாகவே ஆண்டவரே என் பேர் வெளியில் தெரியுதோ, புகழ் தெரியுதோ, அதெல்லாம் இல்லை ஆண்டவரே, நீங்கள் நியமிச்சிருக்கிற ஓட்டத்தில் நான் ஓட போகிறேன். And I promise you that run is going to be very powerful. அந்த ஓட்டம் வல்லமையான ஓட்டமாக இருக்க போகுது. ஒப்பு கொடுக்கிற பிள்ளை அப்படியே ஒப்பு கொடுத்துட்டே. பிரபலமான ஓட்டமாக இருக்கணுமா இல்லை வல்லமையான ஓட்டமாக இருக்கணுமா, நீயே முடிவு பண்ண. என் ஓட்டம் வல்லமையான ஓட்டமாக இருக்கணும். என் மகிமைக்கு இல்லப்பா, உங்க மகிமைக்கு. Let your name be glorified. அப்படியே அமைதியாக இருந்து முழுமையாக ஒப்பு கொடுத்துட்டு போ. ஒரு நாளும் அவராலே உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது, நானும் என்னை உலகத்தில் சிலுவையில் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். நானும் என்னை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். பேசு, ஓ இருதயம் பேசட்டும். எங்களுக்கு இல்லை ஆண்டவரே, நான் சொல்றேன், இங்க இருக்கிற பலரையும் கர்த்தர் வல்லமையா எடுத்து பயன்படுத்துகிற நாட்கள் வருகிறது. யோவான் பத்மு என்கின்ற தீவிலே, ஒரு நபரும் இல்லாத ஒரு தீவிலே, பிரபலமடைய முடியாத ஒரு சூழ்நிலையிலே, அவனுடைய நாமமும் வெளியில வர முடியாத இடத்துல இருந்துதான் கடைசி காலத்தின் மகிமையான வெளிப்பாடுகளை கொண்டு வந்தார். அவர் அதை எதிர்பார்த்து செய்யல. ஆனால் 2000 வருடங்கள் கழிந்தும் இன்றும் அவரை குறித்து நாம் பேசுகிறோம். That is the work of the Holy Spirit. என் இருதயம் செம்மையாகட்டும், இருதயம் செம்மையாகட்டும். கேளு அப்பா, இருதயத்திலிருந்து பேச ஆரம்பி, இருதயத்திலிருந்து பேச ஆரம்பி. அப்பா, நாங்க பிரபலமா ஊழியம் செய்யலப்பா, வேண்டாம்ப்பா, எங்க பேர் இல்லப்பா, சாம்பிரசாதுங்கிற பேர் இல்லப்பா, என் உருவம் இல்லப்பா, நீர் என்னை படைத்திருக்கிறதுக்கு ஒரே ஒரு நோக்கம், உம்முடைய மகிமைக்காக. மகிமைக்காக, மகிமை.
மகிமைக்காக, மகிமைக்காக, மகிமைக்காக. We give you glory, 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 glory. கேளு, அவர்கிட்ட கேளு. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. பலருடைய இருதயத்தை ஆண்டவர் அக்கினியாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். Thank you, Father. 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 சிலுவையை நோக்கி பார், சிலுவையை நோக்கி பார், சிலுவையை நோக்கி பார், சிலுவையை நோக்கி பார், சிலுவையை நோக்கி பார். அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதம். அன்பினாலே இழுக்கப்பட்ட கூட்டம். அன்பே ஓ கல்வாரி அன்பே, ஐயா உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உள்ளம் ஓ தாகம் தாகம் என்று எனக்காய் ஏங்கி நின்று தாகம் என்னைய ஸ்தானத்தில் நிறுத்துவதற்காகத்தான் அவர் இத்தனை பாடுகளை பட்டார். பாவங்கள் சுமந்தீர், பாவங்கள் ஓ எங்கள் பரிகார இயேசுவே, பாவங்கள் சுமந்தீரே இயேசுவே, எங்கள் பரிகார பலியானி. அன்பே அன்பே, அவராலே சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவினாலே இந்த உலகத்தை ஜெயிக்கிறதற்கு கர்த்தர் என்னை பலமுள்ளவனாய் மாற்றி அவரை மகிமைப்படுத்தும் ஸ்தானத்தில் என்னை வைத்தபடியால் சொல்லுவோம். உள்ளம் உடையுதப்பா ஓ அன்பே கல்வாரி அன்பே, இயேசுவே உம்மை பார்க்கையிலே எங்கள் உள்ளமே இன்றைய நாளில் கர்த்தர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன். எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்படும். ஏனென்றால் நீங்க அதற்காகத்தான் எங்களை படைச்சிருக்கிறீங்க. அதோட அது எங்களுடைய நோக்கம். கர்த்தர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைங்க இந்த இடத்தை விட்டு போகும் பொழுது ஸ்ட்ராங் நம்ம இருதயத்தில் அது பதியட்டும். பிள்ளைங்களுடைய இருதயத்துல ஒருவேளை உயரல, அப்படியாகல, இப்படியாகல கவலை இருந்துச்சுன்னா இப்பொழுது ஆவியானவர் ஆழமான ஒரு உறுதியை கொடுத்துருங்க. உன்னை பெருமைப்படுத்துகிற நாள் ஒன்று இருக்கிறது. உன் மேல என் மகிமையை வைத்து உன்னை பயன்படுத்துகிற நாட்கள் ஒன்று இருக்கிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. பாடுங்க. ஓ இயேசு
உங்க நாமமே ஓ பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஷப்ரஹந்தலா ரகதடா. உங்க நாமம் ஓ இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. பரிசுத்தரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை கர்த்தர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தபடியால் உமக்கு நன்றி. நாங்கள் எல்லாம் அற்பமான பிள்ளைகள், ஆனால் கர்த்தர் தம்முடைய சத்தியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி உம்முடைய கிருபையின் நிமித்தமும் உம்முடைய சத்தியத்தின் நிமித்தமும் இன்றைக்கு உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்பண்ணத்தக்கதாய் கர்த்தர் எங்களை இன்று உருவாக்கி இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய முழு வாழ்க்கையை இனிமே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதாய் மாத்திரம் இருக்கட்டும். வேதம் சொல்லுகிறது போல எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்றே செய்யுங்கள் என்கின்ற ஆழமான எண்ணமும் சிந்தனைகளும் எங்களுக்கு வரட்டும். எங்களை மறைத்து நீர் ஒரு நாளும் வெளிப்படுவீராக. எங்களுடைய பேர் பிரஸ்தாபத்திற்காக அல்ல ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிள்ளைங்களை எடுத்து கர்த்தர் பயன்படுத்தும். அவர்களோடு தொடர்ந்து பேசிக்கொண்டே இரும். அவர்களை கூர்மையான ஆயுதமாய் கர்த்தர் மாற்றிக்கொண்டே இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் பிள்ளைகளுக்கு கொடுத்து கர்த்தர் வழி நடத்துவீராக. ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். மேலான கிருபையினால, தயவினால, கீழ்ப்படிதல் உள்ள ஆவியினால கர்த்தர் எங்களை அலங்கரிப்பீராக. இந்த ஊழியத்தின் மூலமாய் வந்த எல்லா மகிமையும், எல்லா துதியும், எல்லா கனமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.